الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله بالهدى وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஆலோசனை செய்வதை பற்றி தன்னுடைய திருமறையிலே ஒரு தனி அத்தியாயத்திலே இறக்கி வைத்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதில் இதுவா அதுவா என்ற ஒரு நிலை வருகிறது, அல்லது புதுமையாக ஒரு காரியம் அதை நாம் முன்னெடுக்கின்ற போது எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் அது குறித்து என்ன செய்வது என்ற ஒரு நிலை அறியாத நிலையில் இருக்கின்ற பொழுது மார்க்கம் நமக்கு தெளிவாக இரண்டு விஷயங்களை சொல்லித் தருகிறது. ஒன்று இஸ்திஹாரா, அதாவது இறைவனிடத்திலே நன்மையை நாடி தொழுவது. இரண்டாவது இஸ்திஷாரா, ஆலோசனை செய்வது. நம்முடைய காரியத்திலே ஏதாவது ஒரு விஷயத்தில் இதுவா அதுவா என்ற இரண்டு நிலைகளுக்கு மத்தியில் தடுமாற்றமாக இருக்கின்ற பொழுது இஸ்திஹாரா என்ற அந்த தொழுகையை தொழுது நம்ம ரப்பிடத்தில் துவா செய்தோம் என்று சொன்னால் அந்த இரண்டில் எது சிறந்ததோ அதை அல்லாஹ் நம்முடைய எண்ணத்தில் மிகுதியாக நமக்கு காட்டுவான். இரண்டாவது, ஒரு புதுமையாக ஒரு காரியத்தை தொடங்க இருக்கிறோம். உதாரணமாக ஒரு வியாபாரம் செய்யலாம் என்று இருக்கிறோம், எந்த விதமான முன் அனுபவம் இல்லை, இது குறித்து நாம் என்ன செய்யலாம் என்கின்ற பொழுது மார்க்கம் அதிலே ஆலோசனை செய்யும்படியாக நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. இப்படி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் நம்ம ஆலோசனை செய்து அதன்படி நாம் செயல்படுகின்ற பொழுது அதில் அல்லாஹ்வுடைய மகத்தான நமக்கு உதவி இருக்கும் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா தஷாவர கௌமுன் லிஹுதூமி லிஅர்ஷதி அம்ரிஹிம். ஒரு சமுதாயம் தன்னுடைய காரியங்களிலே ஆலோசனை செய்து அதன்படி செயல்பட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த காரியத்தில் அவர்களுக்கு உன்னதமான மகத்தான ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி தருகிறான் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். நம்முடைய அறிவுக்கு இதுதான் சரி என்று படுகிறது என்று இருந்தாலும் கூட அந்த காரியத்தை குறித்து நாம் சிலரிடத்தில் ஆலோசனை செய்து அதற்கு பின்னால் அதை செயல்படுத்துகின்ற பொழுது அங்கே இறைவனுடைய அருளும் கிடைக்கும், அவனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த ஆலோசனை செய்யக்கூடிய விஷயங்களில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்திவிட்ட விஷயங்கள்ல அங்கே ஆலோசனைக்கு எந்த விதமான வேலையும் அங்கே இல்லை. உதாரணமாக ஃபர்ல தொழுகையை மார்க்கம் நமக்கு சொல்லிவிட்டது. இந்த ஃபர்ல தொழுகையில் நமக்கு எந்த சந்தேகம் வரப்போவதில்லை. ஹலால் ஹராமை பற்றி மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்தி விட்டது. இந்த விஷயங்கள் நமக்கு சந்தேகம் வரப்போவதில்லை. ஆக இது அல்லாத மார்க்கம் நமக்கு எதையெல்லாம் தெளிவுபடுத்தவில்லையோ, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இந்த துன்யா ரீதியான விஷயங்கள் என்னென்ன சந்தேகங்கள் வருகிறதோ, ஒரு காரியத்திலே இது போன்ற ஒரு நிலை வருகிறது என்று சொன்னால் அதில் நம்ம ஆலோசனை செய்து அதன்படி செயல்படுகின்ற பொழுது அது நம்முடைய இறைவன் நமக்கு அதிலே சிறந்த ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி தருவான் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா ரஅய்து அஹதன் அக்ஸர லி மஷூரத்தின் யா ஸஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களிடத்திலே ஆலோசனை செய்ததை போன்ற எந்த ஒரு தலைவரையும் எந்த ஒரு நாட்டு மன்னரை நான் பார்த்ததில்லை என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அளவுக்கு எந்த ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சஹாபாக்களுக்கு ஆலோசனை செய்துவிட்டு தான் அந்த காரியத்தை முன்னெடுப்பார்கள். சுலைமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஃபா நாட்டினுடைய இளவரசி பல்கீஸ் அம்மையாருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த சஃபா நாட்டுடைய அந்த மக்கள் எல்லாம் சூரியனை வணங்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்து ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறார்கள். அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு பல்கீஸ் அம்மையார் அவர்கள் தன் அமைச்சரவையை கூட்டுகிறார்கள். தன் அமைச்சரவையில் உள்ள அத்தனை அமைச்சர் வரவழைத்து விட்டு சொல்கிறார்கள், யா அய்யுஹல் மலா, அமைச்சர்களே, இன்னி உலகிய இளைய கிதாபுன் கரீம், என்னிடத்தில் ஒரு சங்கையான மனிதனுடைய கடிதம் வந்திருக்கிறது, இது குறித்து உங்களுடைய ஆலோசனை என்ன என்பதாக அந்த கடிதத்தில் உள்ள விஷயத்தை சொல்லி ஆலோசனை கேட்கிறார்கள். அந்த அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய கருத்தை சொல்கிறார்கள். அந்த எல்லோருடைய ஆலோசனை கேட்டுவிட்டு கடைசியாக பல்கீஸ் அம்மையார் அவர்கள் அந்த ஆலோசனை அடிப்படையில் முடிவு செய்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான், அல்லாஹ் அந்த சமூகத்தை கண்ணியப்படுத்தினான். அது மட்டுமல்ல, பின்னால் அல்லாஹ் ஒரு படி மேலே சென்று பல்கீஸ் அம்மையாரை அது சுலைமான் அவர்கள் திருமணம் முடிக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தான். இது எல்லாவற்றும் அடிப்படை அந்த பல்கீஸ் அம்மையார் செய்த அந்த ஆலோசனை என்பதாக அவர் வரலாற்றை எழுதுகிறார். கந்தகுடி யுத்தத்திலே எதிரிகள் மூணாம் பக்கம் எல்லா திசையிலிருந்து தாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது.
இந்த நிலையில் நாம் என்ன செய்யலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஆலோசனை செய்கிறார்கள். அப்பொழுது பாரசீகத்தை சேர்ந்த சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு புறத்திலே மலை இருக்கிறது, எனவே எதிரிகள் மலை ஏறி வருவதற்குள் நம்ம அவளை தாக்கி விடலாம், மீதி உள்ள அந்த சுற்றுப்புறத்திலே நம் மிகப்பெரிய ஒரு அகல் குழியை தோண்டி விடலாம். இது எங்கள் பாரசீக நாட்டினுடைய போர் தந்திரம் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அப்படி நாம் குழியை தோண்டிட்டோம் என்று சொன்னால் அந்த குழியை அவர்கள் கடந்து வருவதற்கு முன்பாக நம்ம அவர்கள் வீழ்த்தி விடலாம் என்பதாக ஒரு அற்புதமான ஆலோசனை சொல்கிறார்கள். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த ஆலோசனையை கேட்டு அங்கே அத்தனை பேரும் வாயடைத்து போனார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய கருத்துக்கு, அந்த ஆலோசனைக்கு யாருமே மாற்று கருத்து தெரிவிக்கவில்லை. எல்லோரும் அவர் சொன்ன அந்த கருத்து ஏற்புடையதாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். அப்பொழுது முஹாஜிர்கள் சொன்னார்கள், சல்மானும் மின்னா மினல் முஹாஜிரீன், சல்மான் எங்கே சார்ந்தவர், அவர் முஹாஜிரி என்பதாக முஹாஜிர்கள் சொல்கிறார்கள். இதை பார்த்து அன்சாரிகள் சொன்னார்கள், சல்மானும் மின்னா மினல் அன்சார், சல்மான் எங்களை சார்ந்தவர் என்பதாக அன்சாரிகள் சொல்கிறார்கள். இது ரெண்டு பேருடைய அந்த கவுலை பார்த்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்மானும் மின்னா மின் அஹ்ல் பைத்தி, சல்மான் என் குடும்பத்தை சார்ந்தவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆக அந்த நேரத்திலே சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த ஆலோசனை என்பது அந்த எதிரிகளை வீழ்த்தி முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. ஆக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை நாம் ஆலோசித்து அதை செயல்படுத்துகின்ற பொழுது அதிலே இறைவன் நமக்கு மகத்தான வெற்றியை தருவான் என்பதற்கு இந்த வரலாற்று சான்று நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறது. அதே போல ஹுதைபியா உடன்படிக்கையினை இந்த ஆண்டு நீங்கள் ஹஜ் செய்ய முடியாது என்பதாக முடிவு செய்யப்பட்டு விட்டது, ஒப்பந்தம் போடப்பட்டு விட்டது. 500 மைல்கள் தூரம் அப்பாலத்துக்கு வந்து விட்டார்கள். ஆனால் ஹஜ் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய பிராணிகளை இங்கே நீங்கள் குர்பானி கொடுத்து விடுங்கள், உங்கள் தலைமுடியை கலைந்து விடுங்கள், புறப்படலாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சஹாபாக்கள் அத்தனை பேரும் மௌனம் காக்கிறார்கள். பெருமானார் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள், ஆனால் சஹாபாக்கள் அப்படியே மௌனம் காக்கிறார்கள். பெருமானாருக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. நம்ம இவ்வளவு தொலைதூரத்திலிருந்து வந்து அருகில் காபத்துல்லாஹ் சமீபமாகத்தான் இருக்கிறோம், ஆனால் நம்மால் தவாஃப் செய்ய முடியாத சூழல் வந்து விட்டதே என்ற அந்த வேதனை, அந்த வலி அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டது. அந்த இதிலிருந்து அவளால் வெளிவர முடியவில்லை. அப்படியே அமைதி காக்கிற சபை. இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நேரத்திலே ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை சொன்னார்கள் பெருமானாரிடத்திலே. யா நபி அல்லாஹ், உக்ருஜ் சும்ம லா ததகல்லம் அஹதம் மின்ஹும் ஹத்தா தன்ஹுர புதுனக, நாயகமே முதல் நீங்கள் எழுந்து வாருங்கள், நாயகமே யாரிடத்திலும் எதுவும் பேசாதீர்கள், நீங்கள் எழுந்து வந்து முதல் உங்களுடைய பிராணியை குர்பானி கொடுங்கள். சும்மா ததஉ ஹாலிகக ஃபயஹலிகுக, பிறகு முடியை எடுப்பவரை அழைத்து உங்கள் முடியை நீங்கள் களையுங்கள் என்பதாக சொல்ல ஃபலம்மா ஃபஅல, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஆலோசனை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் எதுவும் பேசவில்லை, எழுந்து வந்தார்கள், தன்னுடைய பிராணியை குர்பானி கொடுத்தார்கள், தங்களுடைய தலைமுடியை கலைந்தார்கள். அதை பார்த்த உடனேயே ஃபகாமு, எல்லா சஹாபாக்கும் எழுந்து வந்தார்கள், வனஹரு, எந்த பேச்சும் பேசாமல் மறுப்பும் தெரிவிக்காமல் தங்களுடைய குர்பானி கொடுத்தார்கள். ஆக அந்த ஒரு வேதனையான ஒரு வலியை ஏற்பட்ட அந்த சூழலிலே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சொன்ன அந்த ஆலோசனை என்பது அந்த இடத்துல மகத்தான ஒரு ஒத்துழைப்புக்கு அது காரணமாக அமைந்தது என்பதாக சொல்லி காட்டுவார். நூஹ் இப்னு மரியம் என்ற மிகப்பெரிய ஒரு நீதிபதி, அவர் தன்னுடைய மகனுடைய திருமணத்தை குறித்த ஆலோசனை, மகனுடைய திருமணம் சம்பந்தமாக பேசப்படுது வீட்டிலே. எனவே அது குறித்து தன் அண்டை வீட்டாரான ஒரு யூதரிடத்தில் சென்று ஆலோசனை செய்கிறார். என் மகனுக்கு நான் திருமணம் வைக்காமல் இருக்கிறேன், அது குறித்து உங்களை ஆலோசனை சொல்லுங்கள் என்பதாக மிகப்பெரிய ஒரு நீதிபதி அவர் ஒரு யூதரிடத்தில் சென்று கேட்கிறார். தன் அண்டை வீட்டுக்காரான யூதரிடத்தில் சென்று கேட்கிறார். அப்பொழுது அந்த யூதர் சொன்னார், அல் ஃபாரிஸ் யக்தாருனல் மால், ஃபாரிசிகள் செல்வத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ரூம் யக்தாருனல் ஜமால், ரூம் வாசிகள் அழகை மட்டும் தான் பார்ப்பார்கள். வல்ல அரபு யக்தாருனல் நசப், அரபிகள் வம்சாவளியை மட்டும் தான் பார்ப்பார்கள். ஆனால் முஹம்மது யக்தாருத்தீன், முஹம்மது நபி அவர்கள் மட்டும்தான் நல்ல தீன்தாரியாக மார்க்கப்பட்டுள்ளவரா என்று பார்ப்பார்கள். எனவே நீங்கள் நல்ல மார்க்கப்பட்டுள்ளவருக்கு உங்கள் பெண்ணை திருமணம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த யூதர் அந்த மிகப்பெரிய ஒரு நீதிபதியான நூஹ் இப்னு மரியம் அவர்களுக்கு வழிகாட்டினார்கள். அவர்கள் சொன்ன அந்த ஆலோசனை என்பது அவர்களுக்கு மனதில் ஒரு தெளிவை கொடுத்தது, தன்னுடைய வாழ்க்கை அவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். ஆக நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது தீன் சார்ந்திருக்கலாம், துன்யா சார்ந்திருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அதில் நம்ம ஆலோசித்து முடிவெடுக்கின்ற பொழுது அங்கே இறைவனுடைய உதவியும் வெற்றி நமக்கு இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதே போல மார்க்கம் சொல்லிக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள் இரண்டு தான். ஒன்று இஸ்திஹாரா, மற்றொன்று இஸ்திஷாரா.
அதாவது இரண்டு விஷயங்கள் இதுவா அதுவா என்ற குழப்பம் வருகின்ற பொழுது, 2 ரக்காயத் நம்மிடத்தில் தொழுது துஆ செய்கின்ற பொழுது அல்லாஹ் அதில் சிறந்த நமக்கு ஏற்படுத்தி தருவான். ஒரு அனுபவம் இல்லாத புதிய விஷயத்தை நம்ம முன்னெடுக்கின்ற பொழுது அதை நாம் மசூரா செய்தோம் என்று சொன்னால் இறைவன் அதை சிறந்த நமக்கு ஏற்படுத்தி தருவான். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல ஒரு பண்பை இறைவன் நமக்கு தந்தல் புரிவானாக. அப்படி ஆலோசித்து முடிவெடுத்த நம்முடைய காரியங்களை இறைவன் வெற்றிக்குரியதாக ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி